Hi friends, welcome back to my channel Modern Tamizhachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். பொங்கலுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சோ முன்னாடில இருந்தே க்ளீனிங் வர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கணும், யூடியூப் வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் அதுவும் வந்து பார்க்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக எல்லாமே மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்லாம் ஒரே நாளில் வந்து செஞ்சு முடிக்க முடியாது. அதனால ஒரே நாளில் ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீனிங் வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அதிகம் அப்படிங்கிறதுனால காலையிலே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்துட்டு குக்கிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிச்சன் லைட்டாக க்ளீன் பண்ணியும் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒர்க்கு அதிகமாக இருக்கிற டைமில் குக்கிங் ஒர்க்கை கம்மி பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் மார்னிங்லேயே ரெடி பண்ணி சஷுவுக்கும் லஞ்ச் பாக்ஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். எனக்கு மதியத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே ஓடும் காலையிலேயே. இப்போ இந்த கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்கிற இந்த 3 ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் திங்ஸ் கிடையாது. இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணேன். அதுக்கடுத்து கீழே இருக்க இந்த 2 ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பழசு இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சோப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டு ட்ரை பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு ஷீட் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட் வந்து போட்டிருக்கேன். நம்மளோட லேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு அடியில் வந்து ஒயிட் ஷீட்லாம் இருந்தது. ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தீங்க மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டீங்க அப்படின்னா க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேடாக இருந்தது. அந்த நான் ஆர்டர் போட்டது வேறு கலர், ஸோ வந்தது வேறு கலர் அப்படிங்கிறதுனால ரிட்டன் ஆப்ஷன் போட்டுட்டேன். ஸோ அகைன் வந்து திரும்பி ஆர்டர் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அகைன் மறந்துட்டேன். க்ளீன் பண்ணுறப்பட்ட தான் எனக்கு வந்து ஞாபகமே வந்தது. ஸோ சீக்கிரமாக அதையும் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்து லைட்டாக த்ரோட் பெயின் இருக்குது. ஸோ அதனால தான் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2-3 பேர் கேட்டுட்டிங்க, அக்கா க்ளீனிங் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் வந்து என்னால் வந்து பார்க்க முடியாது குழந்தைங்களையும் வச்சுட்டு. ஸோ கவுண்டர் டாப்க்கு மேலே இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷீட் மாற்றி விட்டுட்டு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வெசல்ஸ்லாம் கவுத்தி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த ஷெல்ஃபையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு டைம் மழை பெஞ்ச சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா ரெக்க வச்ச ஈசல் இருக்கு இல்லையா, ஸோ அது வீடெல்லாம் அப்பப்போ பறந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த லாஃப்டில் சின்ன சின்ன எனக்கு எட்டாத ஏரியாவில் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கெல்லாம் விழுந்து கிடந்திருந்தது. அதை நான் அப்போ கவனிக்கவே இல்லை. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணும்போது என் கண்ணுக்கே பட்டுது. எல்லாத்தையுமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டேன். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க கிச்சனில் வந்து சின்ன சின்ன பூச்சி வருது, குட்டி குட்டி கொசு எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாரோட கிச்சன்லேயும் வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணும்போது வரும் தான். பட் அப்பப்போ வந்து அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன கொசு தொல்லை, பூச்சி தொல்லைலாம் இருக்காது. கிச்சன் கவுண்டர் டாப் இந்த மாதிரி ஷெல்ஃப்லலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி ஒரு ஈர துணி வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து வார்மாக இருக்கணும். ஸோ அந்த தண்ணியில் வந்து லைட்டாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கற்பூரம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கிளாத் வச்சு டிப் பண்ணி அந்த தண்ணியை வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுருவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கிச்சன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எறும்பு தொல்லை இதெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன கொசுவெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிச்சனில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு க்யூப் வந்து பொருத்தி வைங்க. உங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். கிச்சன் பார்க்கும்போது வேலை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த கொசு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி என்னால் ஷெல்ஃப் பாதி தான் க்ளீன் பண்ண முடிஞ்சது. அதுக்குள்ளேயும் குட்டி அழுதுட்டான். அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொரியர் பார்க்குற வேலையெல்லாம் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஆர்கானிக் பாத் பவுடர் வேலை தான் இருக்கும். நான் வந்து டே டைமில் வர்றதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி எழுதி வச்சுருவேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கொரியர் போட்டு அட்ரஸ்லாம் ஒட்டி அவங்க போய் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நான் இங்கே வந்து அதுக்குள்ளேயும் டின்னர் வேலையை முடிச்சு வச்சுருவேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு சப்பாத்தியும்
தக்காளி தொக்கும் தான். சூப்பரான காம்பினேஷன் ரெண்டுக்குமே. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். தக்காளி தொக்கு யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் இதில் வந்து கசூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக டேஸ்ட்டு. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் நார்மல் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சஷுக்கு மட்டும் கொஞ்சம் எக்கெல்லாம் போட்டு எக் சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு பர்ஃபெக்டான ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவு பச்சரிசி, 1 கப் அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். இட்லி அரிசி இருந்தாலும் அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இது 3ஐயுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை வந்துகிட்டே இருக்குது. நானும் 2 நாளாக வந்து பணியாரத்துக்கு போடணும்னு நினைக்கிறேன். ஆனால் மறந்து போயிடுறேன். சஷு கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வழியாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு 4 டைம் அரிசியை ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மாவு அரைக்க போடணும். ஸோ முன்னாடி நாளே அரிசி மட்டும்தான் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 கப் அளவு உளுந்து ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக முழு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் மாவு ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் அப்புறம் வெந்தயம், இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சேன் அப்படிங்கிறதுனால அரிசி மட்டும் ஊற வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்தும் ஜவ்வரிசியும் ஊற வச்சா மட்டும் போதும். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ கிரைண்டரில் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நான் அரைக்க போட்டுறேன். ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறதுனால. மிக்சியில் அரைச்சிக்கிறீங்க அப்படின்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான பணியாரம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக குயிக்காக பணியாரம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இட்லி மாவு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதிலே கூட ரெடி பண்ணலாம். பட் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் பணியாரத்துக்கு அப்படின்னு தனியாக அரைக்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மாவு நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா வெல்லம் கரைச்சி ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. நல்ல பெரிய ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைப்பட்டிருக்கணும். அதாவது கோதுமை ரவைலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பணியாரம் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். புதுசாக வாங்கின டிவி பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இது வந்து 43 இன்ச் பேனசோனிக் கூகுள் டிவி. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பிராண்டும் வந்து பேனசோனிக்கில் தான் எடுத்திருந்தோம். நாங்கள் ஷாப்பில் போய் பார்க்கும்போது மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது ஓரளவுக்கு. நான் டிவிலாம் அந்தளவுக்கு பார்க்குறதில்ல. சஷு வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால தான் முக்கியமாக வாங்கினதே. ப்ரைஸ் 39K. நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் இன்னும் நான் வந்து அதை இன்னுமே சரியாக பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று அந்த டிவி பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்டே இப்போல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று இப்போ வாங்குகிற டிவி நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கினாலுமே அது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி தான். அதுக்கு மேலெல்லாம் வந்து இருக்க மாட்டேங்குது. என்னோட அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு கலர் டிவி அப்படின்னு சொல்லிட்டா இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த டிவி தான். அந்த டிவி கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அம்மா வீட்டில் ஓடிட்டுருக்கு, நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்தாலுமே 100 ரூபாய் 200 ரூபா கொடுத்து பார்த்தாலுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ வாங்குகிற டிவி ஒன்ஸ் பேனல் போச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு 7K 8K வரும் அப்படின்றாங்க. சரி, அதுக்கு புதுசே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. எங்கே அது வாங்கினாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் தான் உழைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நாள் ரிமைனிங் கிளீனிங் வேலையும் பார்த்துட்டு பாத் பவுடர் அரைக்கிற வேலையும் இருந்தது. ஸோ அதையும் வந்து அப்பப்போ சைடில் காய வச்சுட்டு அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த திரிஷன் குட்டி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். பெட்ஷீட்டில் படுக்க வச்சுருந்தேன் அந்தந்த நவுண்டு வந்துட்டு இந்த வெட்டி வேறு பக்கமே வந்து பக்கத்தில் வந்து படுத்திருக்கான் பாருங்க. அது இப்போ அது என்னன்னு அவருக்கு தெரிஞ்சாகணும். எடுத்து கையில் கொடுத்தோம்னா நல்லா விளையாடுவாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எதையாவது ஒன்று பார்த்துட்டா போதும் அந்த இடத்துக்கு மூவ் ஆக்கி போயிடுறான் எப்படியோ.
வெட்டி வேர் வந்து மிஷினில் அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி சுத்தும்னு சொல்லுவாங்க. அதனால் வெட்டி வேர் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது தூசி எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் நம்மளோட பாத் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குளிக்க போகிறப்ப எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் சோப் போட்டு குளிச்சிடுறீங்க அப்படின்னா அதே மாதிரியே இந்த பாத் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சதையும் ஃபேஸ்க்கு உடம்புக்கெலாம் போட்டு ஸ்க்ரப் பண்ணி குளிச்சுட்டு வேண்டியது தான். ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் இந்த பாத் பவுடர் எடுத்துகிட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டர், தயிர், பால் இதில் ஏதாவது உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குமோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் காய விட்டுட்டு 10 மினிட்ஸில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கையில் இல்லை காலில் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் யாருக்கும் வந்ததில்லை. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னு சேருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஃப்ரேக்ரன்ஸ்க்கோ இல்லை வந்து கலருக்கோ எதுவுமே எந்த ஒரு இதுவுமே நான் ஆட் பண்ணலை. அதாவது கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்ஸ் தான். நமக்கு வந்த ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, க்ளோயிங்காக இருக்குது, பிரைட்டனாக இருக்குது அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 5 ரிவ்யூஸ் மட்டும் நான் உங்களுக்கு நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் கொடுக்குற பொருள் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வாங்குவீங்க. ஒரு வழியாக இந்த பக்கம் இருக்க ஷெல்ஃப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னுமே வந்து இந்த கிராசரிஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் க்ளீன் பண்ணணும். பாட்டில்ஸ் எல்லாமே அப்பப்போ தீர நான் வாஷ் பண்ணி தான் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். மற்றபடி வந்து அந்த ஷெல்ஃபை மட்டும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி ஷீட் மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஒர்க் மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து அடுத்த நாள் வந்து பார்த்து முடிச்சிடுவேன் எப்படியாவது. உப்பு ஜாடி, ஒரு சில தீந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து நைட்டே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா பெருசாக வந்து டே டைமில் வெயிலும் இருக்க மாட்டேங்குது, வெயிலில் காய வைக்கவும் முடியாது. அதனால் முன்னாடி நாளே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் இந்த மாதிரி ரீஃபில் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கொரியர் போடுற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஹஸ்பண்டை வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஸ்நாக் வந்து நான் ஸ்வீட் பணியாரத்துக்கு காலையிலே மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்ச மாவுக்கு வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு சேர்க்கணும். எனக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகிருக்கு பாருங்கள். காலையில் வந்து ஒரு 11 மணி போல் நான் அரைச்சி எடுத்து வச்சேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் சர்க்கரையை வந்து லைட்டாக வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மாவோட டெக்ஸ்சர் வந்து இப்படி தான் இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணியாக இருந்ததுனாலும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ குழிப்பணியாரத்தை வந்து ஊற்றிட வேண்டியது தான். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இண்டாலியம் சட்டி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து வாங்கணும். இனிமேல் தான் ஒன்று வந்து கிச்சனில் எல்லாமே மாற்றிட்டுருக்கேன். பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி சுட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஷஷுக்கு மட்டும் நெய் ஊற்றிட்டு எங்களுக்கு வந்து நார்மலான ஆயில் போட்டு நான் கடலெண்ணெய் போட்டு நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி தான் ஒரு பாட்டி வந்து பணியாரம் சுடுவாங்க. ஏன்னா நம்ம கரண்டியில் எடுத்து ஊற்ற கீழெல்லாம் சிந்திரும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து ஊற்றும் போது ஒரே தான் வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ பணியாரம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கும். எப்போவுமே இட்லி, தோசை இந்த மாதிரி பணியாரம் இதுக்கெலாம் வந்து மாவு ஜவ்வரிசி ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும்.
எல்லாருமே பொங்கலுக்கு கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.